நமஸ்காரம். நான் இன்னைக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் பண்ணி காட்ட போகிறேன். அதோட ட்ரிங்க். அந்த ட்ரிங்க்கை ஹாட் சாக்லேட். நான் ஹாட் சாக்லேட் நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? நம்ம இந்த பொருட்கள்லாம் பார்க்கலாமா? இது சர்க்கரை, அதுக்கப்புறம் இந்த பால் காய்ச்சறதுக்கு, அதுக்கப்புறம் இந்த பால் மிக்சிங்க்கு, இது டைரி மில்க், இது கார்ன்ஃப்ளவர், இது கொக்கோ பவுடர், இது மிக்சர். இப்போ நம்ம பார்க்கலாமா? முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா கொக்கோ பவுடர் 3 ஸ்பூன்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த விஸ்கை வச்சு. நெக்ஸ்ட் 1 ஸ்பூன் சுகர் போட்டுட்டு தனியாக எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். இப்போ பால் பொங்கி வரும்பொழுது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆட் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் சில டிப்ஸ் சொல்கிறேன். பால் பொங்குற வரைக்கும் நீங்கள் முதல்ல கார்ன்ஃப்ளவர் அதிகமாக போடக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் அதிகமாக போட்டால் தீஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அடுப்பை எப்போதுமே சிம்மில் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். சிம்மில் வச்சு பண்ணலை அப்படின்னா ஒரு மாதிரி நாஸ்டி ஸ்மெல் வரும். அது நம்மளுக்கு வேண்டாம்ல. அதனால இது 2 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம பால் பொங்குது. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு சாக்லேட்டை ஆட் பண்ணிட்டு இதை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா நம்ம விக்ஸை வச்சு மிக்ஸ் பண்ணணும். இது சூடாக இருக்கும் போது ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கு கட்டியாக ஆயிரும். என்ன ஒரு அரோமா சூப்பராக வந்துட்டு. வாவ், பார்க்கவே டேஸ்டியாக எம்மியாக இருக்கா? இதை நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு சூப்பராக கிஃப்ட் பண்ணலாம். இப்போ இந்த சுவையான ஹாட் சாக்லேட்டை பாருங்க. நீங்கள் எல்லாருக்குமே கிஃப்ட் பண்ணலாம். தேங்க்யூ. பாய் பாய்.